நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 21/6/2021 முதல் 27/6/2021 வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன் சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். ரிஷபத்தில் புதன் ராகு, சூரியன் சுக்கிரன் மிதுனத்தில், செவ்வாய் பகவான் கடகத்தில், சந்திர பகவான் துலாத்தில், கேது பகவான் விருச்சிகத்தில், சனி பகவான் மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இந்த வார கிரக நிலைகள் ஏதாவது பார்த்தோம், அதனுடைய மாறுதல் ஏதாவது இருக்குமா அப்படின்னாக்கா 23/6/2021 பகல் 12 மணி அளவில் சுக்கிரன் கடகம் சென்று பலனை தர இருக்கிறார். துலாத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மகரம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் மாறுதல்களை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்குது. அதாவது சுக்கிரன் 2 நாள் மிதுனத்திலையும் மீதி 5 நாள் கடகத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். இந்த வாரத்தில் முக்கியமான நாள்னும் போது 24/6/2021 பௌர்ணமி வருகிறது. முக்கியமான நாளுங்க. இந்த பௌர்ணமின்னு ஒரு வரும்பொழுதே அந்த பேரை சொல்லும் பொழுதே உச்சரிக்கும் பொழுதே நம்ம சிவனையும் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு தினமாக இது அமைகிறது. இப்போது இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் கீழே எங்களுடைய செல் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் கூட அதான். இந்த காலகட்டத்தில் யாரும் நேரில் வந்து ஜாதக ஆலோசனை பெற இயலாது என்பதால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே எங்களை தொடர்பு கொண்டு ஜாதகங்களை அனுப்பினால் ஆன்லைனிலேயே பதில் சொல்லி வருகிறோம். குறைந்த கட்டணமே பெற்று வருகிறோம். நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இப்போது சிம்ம ராசி பார்ப்போம். சிம்ம ராசி இந்த வாரம் இந்த கிரகங்கள் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி குரு பகவான் பார்ப்பது ஒரு ப்ளஸ்ஸு. ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது 2வது ப்ளஸ்ஸு. அதையும் தாண்டி 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானை சூரிய பகவானை குரு பகவான் பார்ப்பது 3வது ப்ளஸ். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நடக்காததெல்லாம் கூட நடக்கும். அதுவும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள், அரசியல்வாதிகள், இவங்க பெரும்பாலும் சிம்ம ராசி என்பவர்கள் பெரிய கீ போஸ்ட், பெரிய உன்னதமான ஒரு தனியார் துறையில் இருந்தாலும் ஒரு எம்டி இந்த லெவலில் இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, மேனேஜர் லெவலில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கீ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லாரும் இந்த வாரம் ரொம்ப உன்னதமான ஒரு வாரம். அவங்க நினச்சதை சாதிக்க முடியும். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு இல்லையா. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். லாபாதிபதி ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு சிந்தனையில் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இவங்க எல்லாரும் பார்த்தா 2ஆம் இடத்து அதிபதி 10ல் போய் 2க்கும் 11க்கும் உடையவனும் 10ல் போய் உட்காந்துருக்கான்.
இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பானது ஒரு வாரமாக இது அமைகிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லாருக்கும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புன்னு கிடச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு 3க்கும் 10க்கும் உடையவர் 11ஆம் இடத்துல 2 நாளும் மீதி 5 நாள் 12ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போ இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, இது 3ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12இல் இருந்த போதிலும் உங்களுக்கு நிறைவான பலன்களையே தர இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்கார். புத்திர புத்திரிகளால் மேன்மை, அவங்க குடும்பத்தில் அந்யோன்யமாக இருந்து உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாரம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மற்றபடி 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் ஒரு பொது இடங்களில் வேலை பார்க்குற இடம், வட்டாரம், பழக்க வழக்கம், இது மாதிரி இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இல்லைன்னா ஏதாவது ஒரு அவப்பெயர் இல்லை ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ல் வந்து உட்காந்துருக்கு. பாக்கியாதிபதி 12ல் வரலாமோ வரக்கூடாது, இருந்தாலும் பாக்கிய குறைவு ஏற்படத்தான் ஏற்படுகிறது. இருந்த போதிலும் அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். இப்போ திடீர்னு ஏதாவது, இப்போ வீடு இருக்கும், வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, கம்ப்யூட்டர் சர்க்யூட்டை மாற்றணும், அப்புறம் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், டோர் போயிடுச்சு, இப்படி ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இது மாதிரி இருக்கிற வீடு, இது மாதிரி இடங்களில் செலவுகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் ஒன்றும் உங்களுக்கு அசையா சொத்துக்களால் செலவினங்கள் தான் ஏற்படும் ஒழி, அது சுப செலவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 11ஆம் இடத்து அதிபதி 10ல் வந்து உட்காந்துருக்கார். அப்போது உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு வாரம் இந்த வாரம். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, புதன் 10ல் இருக்கிறான்னு சொன்னால் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் அனைவர்களுக்குமே ஒரு முன்னேற்றமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஓரளவு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி அரசு துறை, தனியார் துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 11ஆம் வீட்டை குரு பார்த்தால் அதை விட சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்படின்னா தொட்டதெல்லாம் லாபம், தொடாததெல்லாம் லாபம். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரம், அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் மற்றும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.